ஏஜே மேக்ஸ் பயிற்சி 6.1ல் தேர்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ ஈக்குவல் டு 2 secant θ என நிறுவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 செட் ஆஃப் ரூட் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி 2 secant θன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இடப்புறமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எடுத்துக்கோங்க 2 செட்டையுமே. 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ரூட் நல்லா பெருசாகவே போடுங்க, ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ எழுதியாச்சு. இடப்புறமாக எழுதிட்டோம். அடுத்து இதை என்ன செய்ய போகிறோம், இந்த ரூட்டை எடுக்கிற மாதிரி வேல்யூஸு அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ரூட்டை எடுக்கணும்னா நம்ம எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே அந்த வேல்யூவை 1 + sin θ பை 1 - sin θ. அப்புறம் இதனுடைய இணை கீழே பகுதியினுடைய இணையால் மேலே கீழேயும் பெருக்க போகிறோம். இதனுடைய இணை என்ன, 1 - sin θன்னு இணை 1 + sin θ பை 1 + sin θ. மேலங்கிலையும் பெருக்கணும், அல்லது வேல்யூஸ் மாறிடும் இல்லையா. அதே மாதிரி ப்ளஸ் போட்டு இங்கேயும் அதே வேலை தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே அங்கே யார் இருக்கா, 1 - sin θ பை 1 + sin θ இருக்காங்க. இந்த கீழே பகுதியினுடைய இணை யார், 1 - sin θ. அதால் மேலையும் கீழையும் வகுக்க போகிறோம். அப்போ 1 - sin θ ரெண்டு சைடும் போட்டுட்டோம். ஓகேயா. இப்போ அடுத்த வேலை என்ன, இங்கே பாருங்க 1 + sin θ 1 + sin θன்னு கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஸ்கொயரில் வேல்யூ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இதை எழுதிடலாம். இதை பாருங்க 1 - sin θ 1 + sin θ. இது நமக்கு தெரியும் ஃபார்முலா a² - b² = a - b இன்ட்டு a + b அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இங்கே 1 - sin θ 1 + sin θன்னு இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 1² - sin² θன்னு எழுதலாம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதனால் நான் அப்படி எழுதிட்டேன். அடுத்து பாருங்க, இங்கேயும் அதே வேலை தான் பண்ண போகிறோம், சேம் தான். என்ன இருக்குது, ஏற்கனவே 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா. sin θ த ஹோல் ஸ்கொயர்டாக போட்டுருவோம், 2 டைம் வந்திருக்கிறனால. பை இங்கே a + b இன்ட்டு a - b ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் 1 - sin² θ. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி ரூட்டை வச்சுக்கோங்க. 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்குவோம். கீழே பாருங்க 1 - sin² θங்கிறது யார், cos² θ. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவோம், மேலே உள்ளவங்கள அப்படியே வச்சுக்குவோம். 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க 1 - sin² θனா அவங்களும் cos² θ. இப்போ நம்ம இங்கே பாருங்க, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரூட்டை எடுத்துடலாம் இல்லையா. ரூட்டு போயிடுச்சுன்னா என்ன வரும், 1 + sin θ பை cos θ. என்ன ஸ்கொயர் போயிடும் இல்லையா. அடுத்து ப்ளஸ் அதே மாதிரி 1 - sin θ பை cos θவே தான் வருது. இங்கே பாருங்க பகுதியில் ரெண்டுலேயுமே cos θ தான் இருக்குது. நடுவில் ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம காமனாக cos θவை எடுத்துடலாம் இல்லையா. காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்காங்க, 1 + sin θ இருக்காங்க. அதே மாதிரி +1 - sin θ. இப்போ பாருங்க sin θவையும் கேன்சல் பண்ணிடலாம், ஆப்போசிட் சைனில் இருக்காங்க. இப்போ 1 + 1 என்ன ஆகும், 2/cos θ அப்படின்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம், 2 × 1/cos θன்னு எழுதலாமா. cos θ 1/cos θங்கிறது யார், secant θ. அப்போ 2 secant θ. இப்போ செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துருச்சு இல்லையா. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு எக்ஸாமுக்கு ஏற்கனவே பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.